வணக்கம். இன்னைக்கு இந்த கருவேப்பிலை பொடி சூப்பரா இருக்கும் பாருங்க. வேற லெவலா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் கழுவி ஃபேன் காத்துல ஒரு வெள்ளை வேஷ்டியில் 4 மணி நேரம் காய வச்சு தான் இந்த கருவேப்பிலை எடுத்துட்டு வந்திருக்கேன். சிம்லயே வச்சு இது 1/4 மணி நேரம் இது வதங்கட்டும். சிம்மில் தான் இருக்கணும். கலர் மாறிடும். இப்போ நான் எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஒவ்வொரு பொருளாக சொல்கிறக்குள்ள 5 பொருளாக சேர்க்குறேன் பாருங்கள். அடுத்தது பெருங்காய கட்டி 5 அந்த பெருங்காய கட்டியில் எண்ணெயே சேர்க்கக்கூடாது. அடுத்தது மிளகு இதெல்லாம் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா எடுத்துங்க, காஞ்ச மிளகா. அடுத்தது பாசிப்பருப்பு நான் 100 எடுத்திருக்கேன். அடுத்தது வெள்ளை உளுந்து 100, துவரம் பருப்பு 100. இதெல்லாம் சிம்மில் தான் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள். அடுத்தது பாதாம் பருப்பு ஒரு 10-15 எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி. இந்த பொடி சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு வேறு லெவலாக இருக்கும் சகோதரியில். சாதத்தில் சாப்பிடக்குள்ள பாருங்கள் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்து சால்ட்டை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இப்போ ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க சகோதரிகளே. சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம்.